முன்னாடி அடிக்கடி நம்ம ஒரு நியூஸை வந்து நம்ம நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை வந்து டிவியிலையோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா வந்து அதிகமான மாசுபட்ட நகரங்கள் அப்படின்ட்டு உலகத்தில் இல்லை, இந்தியாவில் வந்து மிக அதிகமான மாசுள்ள நகரம் அப்படின்னா டெல்லி அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. குறிப்பாக வந்து கார்களை என்ன பண்ணாங்க, டெய்லி இயக்கக்கூடாது, அந்த நம்பர் பிளேட்டு ஒத்த நம்பராக இருந்ததுன்னா திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ரெட்டை நம்பராக இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை, இதுமாரி நாட்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. காரை இயக்கத்துக்கெல்லாம் பயங்கரமான கண்டிஷன், அதனால் அதிகமான பொல்யூஷன் வருது இப்படிலாம் வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த நகரையே வந்து வசிக்க தகுதி இல்லாத நகராக மாற்றின பெருமை வந்து இந்த குஜ்ராவால்னு தொடப்பத்தை வச்சுருந்த பிஞ்ச தொடப்பை வச்சுருந்த கட்சிக்காரங்க பண்ண வேலை. அவங்க அதிகமான ஊழல்களால், அதிகமான வந்து நிர்வாக சீர்கேட்டுனால வேணுன்னே இன்டென்ஷனலாக இதை வந்து பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வரும். ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடிலாம் அதுமாரி ஒரு சுச்சுவேஷனே இல்லை. இந்தியாவோட முகமாக வெளிநாட்டிலேருந்து யாராவது வராங்க, தலைவர் வராங்க, ஃபஸ்ட்டு என்ன வருவாங்க, தலைநகருக்கு தான் வருவாங்க. அந்த தலைநகரை வந்து என்ன பண்ணிடலாம், அந்த தலைநகரை வந்து அலங்கோலமாக, குப்பை கோலமாக, மாசுபடிந்த நகரமாக வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வர்றதுக்கு, சுவாச பிரச்சனை உள்ள நபர்கள்லாம் வர்றதுக்கோ இல்லை யாருமே வர்றதுக்கோ என்ன பண்ணுவாங்க, அச்சப்படுவாங்க. இந்தமாரி ஒரு நகரம் பாழடைஞ்ச நகரமாக இருக்குது. இந்தியாவோட முகம், ஒவ்வொரு நாட்டோட கேபிட்டல்ன்றது அந்த நாட்டோட முகம் மாதிரி. அப்படி ஒரு சுத்தமாக வச்சுருக்க வேண்டிய நகரத்தை வந்து அலங்கோலமாக்கிட்டாங்க. அதேமாரி என்ன பண்ணாங்க, இவங்களோட ஊழல் நிறைந்த ஆட்சினால் 8 வருஷமாக என்ன பண்ணாங்க, அவங்களோட கட்சியோட இதையே பாருங்கள், சின்னமே வந்து தொடப்பனாலே க்ளீனாக இருக்கணும். அந்த தொடப்பத்தை வச்சுட்டு இந்த தொடப்பக்கட்டைங்க என்ன பண்ணியிருக்கு, சுத்தமே இல்லாத அந்த ஒரு நகரத்தை வேணுன்னே வந்து பாழடித்து இதுமாரி பண்ணியிருந்தாங்க. அதிகமான வந்து குடியேறிகள், ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் அதிகமான குடியேற்றம், அங்கங்கே பார்த்திங்கன்னா வந்து ஆக்கிரமிப்பு, சமூக விரோத செயல்கள், இப்படிலாம் இருந்த அந்த நகரத்தோட அழகையும் அந்த நகரத்தோட பாதுகாப்பையும் வந்து கெடுத்துட்டாங்க. அடிக்கடி வந்து இந்த கற்பழிப்புகள் இந்தமாரி நிறைய விஷயங்கள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா தலைநகரில் தான் நடக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து அதில் ஆட்சியில் இருக்காங்க. இவங்களால கட்டுப்படுத்த முடியாத வேணுன்னே இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போ இந்த தொடப்ப கட்சி வந்து என்ன ஆயிடுச்சு, பிஞ்ச தொடப்பமாக ஆகி அவங்களோட ஆட்சிகள் வந்து அகற்றப்பட்டு அவர் வந்து என்ன பண்ணார், அந்த குஜ்ராவால் வந்து என்ன பண்ணார், வந்து ஆட்சியிலேருந்து அகற்றப்பட்டு அவர் மீது வந்து என்ன பண்ணாங்க, மக்கள் அப்பயும் நம்பிட்டு இருந்தாங்க. அவர் மீது அந்த குற்றங்கள்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டு அவர் குற்றவாளி அப்படின்னு அவர் சிறைக்கு போனதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவருடைய உண்மையான முகம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இது வந்து ஊழல் செய்த கட்சி, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்மளோட டெல்லியை வந்து சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த அழுக்கான நகரங்களை காட்டி, குப்பை கூளங்களை காட்டி, சரியான வந்து சாலை வசதிகளை செய்யாத, சரியான வந்து சாக்கடை வசதிகள்லாம் செய்யாத என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் தேங்கி சாக்கடை கழிவுநீர்லாம் தேங்கி அந்த நகரமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து வசிக்க தகுதி இல்லாத நகரம் மாதிரி ஆக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இதை காட்டி காட்டி என்ன பண்ணாங்க, அவங்க நிறைய நிதிகளை வாங்கி அந்த நிதிகளெல்லாம் வந்து அவங்க சொந்த விஷயத்துக்காக பயன்படுத்தி அவ்வளோ ஊழல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாஜக அரசு வந்து பதவியேற்றதுக்கப்புறம் இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணாங்க. அந்த அந்த சட்டவிரோதமாக குடியேறிய மக்களை எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, முகாம்களுக்கு அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர்கள், சும்மாலாம் கிடையாது. அதேமாரி பல லட்சம் போலி வாக்காளர்கள்லாம் நீக்கப்பட்டுட்டாங்க. நீக்கினதோடு இல்லாத அந்த சாலைகளை சீரமைச்சிருக்காங்க, கழிவு நீர்களெல்லாம் வந்து சரியாக பண்ணியிருக்காங்க, யமுனை நதிக்கரையை வந்து சுத்தப்படுத்தியிருக்காங்க. சுத்தப்படுத்தினால இப்போ வந்து பொல்யூஷன் வந்து கொஞ்சம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் லெவல் வந்து அதிகமாக வந்து வாழ தகுதி இல்லாத நகரமாக வந்து டெல்லி வந்து மாறிட்டு இருந்தது. அப்படி இருந்த ஒரு சூழலை வந்து திரும்பி வந்து கட்டமைச்சு இந்த 3 மாதத்தில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஊழல் இல்லாத ஆட்சி தான். இவங்க வந்து ஊழலுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஊழலை எதிர்க்கன்னு சொல்லிட்டு எல்லா ஊழலையும் பண்ணி நாட்டை குட்டிசுவரம் ஆனதில் நிறைய கட்சிகள் வந்து இருந்தாங்க. அதில் முக்கியமான கட்சி பார்த்திங்கன்னா இந்த தொடப்பக்கட்டை கட்சி. இந்த தொடப்பக்கட்டை கட்சி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, நகரமே சுத்தம் இல்லாத இருந்தது. அதுக்கான அதில் இப்போ நிறைய மாற்றங்கள் வந்து டெல்லி வந்து ஒரு சுத்தமான நகரமாக ஆகிட்டு இருக்குது. இனி கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா வந்து அது பழைய பொலிவுகளை மீட்டெடுத்து, அதாவது நமது நாட்டின் அடையாளமாக, முகமாக விளங்கும் வெகு சீக்கிரத்தில். அவ்வளோ மிகப்பெரிய மாற்றத்தை வேணால் என்ன பண்ணுங்க, இந்த ஆட்சி மாற்றம் வந்து உண்டு பண்ணியிருக்குது. அதனால் நாம் எப்பயுமே வந்து அதாவது நாட்டில் வந்து நல்லது செய்யக்கூடிய கட்சிகளுக்கு, நல்லது செய்ய நபர்களுக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.